ஹாய் விவேஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நமது சேனல்ல சிலம்பத்துல நாகம் 16 பிரிவுல குரு வணக்கம் செய்முறை பயிற்சி நம்ம பார்க்க போறோம். நிறைய பிரிவுகள்ல குரு வணக்கங்கள் இருந்தாலும் நாகம் 16 உள்ள குரு வணக்கங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது, அற்புதமானது, அழகானது. எனவே பாத்தீங்கன்னாக்கா மற்ற ஏனைய பிரிவுகளில் இருக்கக்கூடிய சிலம்ப குருவணக்கங்களை செய்கின்ற போது விட நாகம் 16 குருவணக்கத்தை செய்வதற்கு அடிப்படை பயிற்சிகள் நிறைய எடுத்திருந்துட்டு பண்ணுகின்ற போது அற்புதமாக வரும். நாகம் 16 சிலம்ப குருவணக்கத்தை செய்வதற்கு நீங்கள் அடிப்படை பயிற்சியை சிறப்பாக செய்திருக்க வேண்டும். நாகம் 16 குருவணக்கத்தை மட்டும் பாத்தீங்கன்னாக்கா குருவணக்கத்தை ஆரம்பிக்கும் போதே அதுக்குள்ள பாடல்களோடு ஆரம்பிப்பது வழக்கம். எனவே நான் அதுக்குள்ள பாடல்களோடு நான் ஆரம்பிக்கிறேன். பிறகு இந்த பாடல்களுடைய விளக்கங்களே அடுத்த நான் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இப்ப இந்த நாகம் 16 குருவணக்கத்தை எனது ஆசான் திரு நாடிமுத்தையா அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நீங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாகம் 16 குருவணக்கத்திற்கு சமநிலை நின்றுட்டு பிறகு பாருங்க, வாரலோட அப்படி காலை கொண்டு வச்சு அப்படி கம்பீரமாக நிற்க வேண்டும். ஒண்டி நிலையில் இருக்கணும். இது ராஜநிலை என்று சொல்லுவாங்க, இல்லது ஈஸ்வர நிலை என்று சொல்லுவார்கள். ராஜநிலை அல்லது ஈஸ்வர நிலை என்று சொல்லுவார்கள். இந்த நிலை கம்பின் பெருமையை பறைசாற்றுகின்றது. கம்பின் பெருமையை பறைசாற்றுகின்றது. இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கின்ற போது நாம் நாகம் 16 பாடலை செய்து கொள்ள வேண்டும், பாடிக்கொள்ள வேண்டும். நாகம் 16 பாடலை பாட வேண்டும். முள் ஒதுக்கும் உனை அகற்றும் முன்கண்ட நீர் அளக்கும் கல்லறை மறைக்கும் கரைந்து வரும் நாயை கண்டிக்கும் வல்லோர்க்கும் நல்லோர்க்கும் 3 கோளாய் இருக்கும் வயதான பெரியோருக்கு இடுப்பாக்கை நடை கொடுக்கும் என்று போருக்கு சென்றாராம் பாண்டினட்டு மாமன்னர். இதுதான் பாடல், அதுக்குரிய பாடல். இதை விளக்கங்களே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இரண்டாவது நிலை ஆயுத வணக்கம். கை இந்த ஷேப்ல இருக்கணும். இரண்டாவது நிலை ஆயுத வணக்கம். நம்மளுடைய ஆயுதத்துக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுறோம். மூன்றாவது பாருங்க, குச்சை பிடிச்சி ஒரு அப்படி லெப்ட் அண்ட் ரைட் வச்சுக்கணும். இது பாத்தீங்கன்னாக்கா குரு வணக்கம். நமக்கு சிலம்பத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானுக்கு செய்யக்கூடிய வணக்கம் குரு வணக்கம். நான்காவது ஸ்டெப்பு இந்த பாருங்க, இந்த லெப்ட் தூக்கி பின்னாடி போட்டு அவ்வளவுதான். இது சபை இறக்கம், சபைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. 5 சபை ஒளிவு. குச்சி பாத்தீங்கன்னா நேரா இருக்கும், இப்படி உங்களுக்கு நேரா வந்துடணும். சபை ஒளிவு. அடுத்து பாருங்க, துள்ளி பகிலு. துள்ளி பகிலு, துள்ளல் பகில் அப்படி இருக்கணும். ஆறாவது நிலை பாருங்க, வாரல் வெட்டு. எதிரிகள் எதிர்த்தால் அவர்களை வாருவேன் வெட்டுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை வாரல் வெட்டு. 8வது நிலை பாருங்க, 8 ஒதுக்கி தட்டு. 2 பக்கமும் ஒதுக்கிட்டு பின்னாடி கால தட்டணும், தூக்கி தட்டணும். தட்டி துள்ளி குத்து. துள்ளி குத்தணும். எதிரியுடைய தொண்டை பகுதிக்கு நேரா குத்தணும். எதிரிய தொண்டை பகுதி பதம் செய்யக்கூடியது துள்ளி குத்து. அது பாருங்க, ரைட்ல தூக்கி தில்லை நடராஜர் நிலை. தில்லை நடராஜர் நிலை. அடுத்து பாத்தீங்கன்னா பின்னாடி பாய்ந்து குச்சி அப்படி வச்சிட்டு ஆதி குருவணக்கம். என்றோ ஒரு நாள் என்றோ ஒரு மூலையில் இந்த சிலம்பத்தை போற்றி வளர்த்தெடுத்த அந்த மகா குருவுக்கு மகா ஆசானுக்கு செய்யக்கூடிய ஆதி குருவணக்கம். பெரும்பாலும் இத்தோட முடிச்சிருவாங்க. இதுக்கு மேலேயும் இருக்கு. சிலம்பத்திலேயே வந்துட்டு 3 பகுதிகளை உள்ளடக்கியது நாகம் 16 குருவணக்கம். நம்ம ஒரு பகுதியை தான் செய்யறோம். அந்த
ஆதி குருவணக்கம் மகா ஆசனுக்கு செய்கிற குருவணக்கத்தை அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா இன்னும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒண்டியில் நின்றுட்டு மூன்று சுத்து பின்னாடி கால அடிக்கணும். அடித்து 1 2 3 சுத்தி குச்சை பிடிச்சி காலை தூக்கி நிறுத்தணும். ஜம்ப் பண்ணி குத்தம் குத்திட்டு மடித்து அடிச்சு இந்த பக்கத்துல மீண்டும் 1 2 3 சுத்திட்டு உடல் முழுவதும் அடிச்சு பந்து நிற்கும். ஒரு வணக்கத்தை போட்டுட்டு இப்போ முன்கால தூக்கி அடிக்கும். முன்னாடி அடிச்சு 2 சுத்து 1 2 அடிச்சு கால தூக்கி நிறுத்தி பாய்ந்து முன்னாடி ஒரு குத்திட்டு அடுத்த நிலையில பாருங்க முன்னாடி கால தூக்கி ஒரு கிரிக்கி அடிச்சு உட்காரணும். எழுந்திருத்து இதான் நாகம் 16 குருவணக்கத்துடைய முதல் பகுதி ஒரு பகுதி. நாகம் 16 சிலம்ப பிரிவில் செய்யக்கூடிய குருவணக்க முறையை நான் பாடலோடு உங்களுக்கு செய்து காமிச்சேன். இதை நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுங்க. 2 நிலையிலும் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. வேகமாகவும் நிதானமாகவும் பக்கவாட்டிலும் செய்கின்ற போது எவ்வாறு அதோட நிலைகள் இருக்கு என்பதை உங்களுக்கு நான் செய்து காமிச்சிருக்கிறேன். இது தொடர்ந்து பயிற்சி எடுங்க. நமது நாகம் 16 கற்றுக்கொள்கின்ற மாணவர்கள் கண்டிப்பாக இந்த சிலம்பத்தைய குருவணக்கத்தை நீங்கள் கற்றுக்கணும்.
கூடுதலாக ஆரம்பிக்கும் போது கம்பின் பெருமையை அந்த பாடல் நீங்க பாடிட்டு ஆரம்பிச்சீங்கன்னாக்கா மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த பாடல் கூடிய விவரங்களையும் விளக்கங்களையும் முழு பாடல்களையும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் சிலம்ப ஆர்வலர்களுக்கும் வணக்கம். மீண்டும் அற்புதமான ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.